எங்கள் தாய்நாட்டின் வளர்ச்சிக்காக ஏவூர்திகளை விண்ணில் எய்து அவை விண்கலன்களை விண்ணில் நிறுத்திய போது அடைந்த ஆனந்தத்தை விட, எங்கள் நாட்டு மக்களின் அமைதிக்காக ஏவுகணைகளை தொடுத்து அவை குறிப்பிட்ட இலக்கை தாக்கி அந்த பரிசோதனைகளில் வெற்றி கண்டபோது அடைந்த பெருமிதத்தையும் விட, மாற்றுத்திறனாளி குழந்தைகள் எங்கள் குழு வடிவமைத்த செயற்கை மூட்டு ஆர்டிஃபிஷியல் லிம்ப் அணிந்து கொண்டு விளையாடுவதையும் ஓடுவதையும் கண்டபோது பேரின்பமும் பிறவி பெருமிதமும் அடைந்தேன் அப்படின்னு சொன்னவர் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு அந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் ஸ்பெஷல் கிட்ஸையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் கிட்ஸை செலிப்ரேட் பண்ணுறதை விட ஒரு சரியான வழி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. அதனால் வர்ற அக்டோபர் 15 அவரோட 90வது பிறந்த நாளை ஸ்ப்ரெட் லவ் செலிப்ரேட்ஸ் கலாம் 90 அப்படிங்கிற ஒரு டேக்லைனோட ஸ்ப்ரெட் லவ் இஸ் கோயிங் டு செலிப்ரேட் எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனியாக ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச். ஸோ இது மாற்றுத்திறனாளிகள்னால எல்லாமே முடியும், அவங்களுக்குள்ளேயும் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் இருக்குது. ஸ்பெஷல் கிட்ஸ் ஹாவ் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ். ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க ஸ்பெஷல் டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன முயற்சி. ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிட் இருந்தாங்கன்னா அவங்கள இதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறது, தென் இல்லை நீங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களோட ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டி மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக ஸ்பெஷல் கிட்ஸுக்காக போய் ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்ப்ரெட் லவ் ஃபார் ஃபிட் இண்டியா அப்படிங்கிறது எங்களோட டேக்லைன். உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்ட்ரியை ஹிட் இண்டியாவாக மாற்றணும்னா ஸோ அது எல்லாருமே ஃபிட்டாக இருந்தால் தான் முடியும். ஸோ அந்த ஃபிட்னஸ்ங்கிற அவேர்னஸ் நம்ம ஆர்டினரி பீப்புளுக்கு மட்டும் இருந்தால் பத்தாது, ஸ்பெஷல் கிட்ஸுக்கும் வேணும். ஸோ அவங்களையும் இதில் இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு சின்ன மோட்டிவேஷன். ஸோ ஈவெண்ட் டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஐ மீன் ஸ்பெஷல் கிட்ஸாக இருந்தவங்க, ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தவங்க, அவங்க லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். என்னென்னா, ஒரு பெண்மணி அவங்க நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது சில ஆண்கள் அவங்கள ஹராஸ் பண்ணி ஸோ அதை எதிர்த்து அவங்க போராடுறாங்க. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்கள ட்ரெயினில் வெளியே தள்ளி விட்டுறாங்க. ஸோ அப்படி அவங்க விழும்போது அவங்களோட இடது கால் உடஞ்சிருது. அவங்க காலை ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஸோ ஒரு கால் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்க ஒன்று யோசிக்கிறாங்க. ஸோ இதுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு. ஸோ ஆனால் இந்த உலகம் அவங்க பேசுகிறத செவி கொடுக்க தயாராக இல்லை. சாதனையாளர்களுக்கு மட்டும்தான் இந்த உலகம் செவி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக என்ன முயற்சி செஞ்சாங்கன்னா, எவரெஸ்ட்டை கிளைம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க. 2 கால் இருக்கிறவங்களே எவரெஸ்ட் கிளைம் அச்சீவ் பண்ண முடியாத இந்த காலகட்ட சூழ்நிலைகளில் ஸோ அவங்க ஒரு கால் வச்சுட்டு அச்சீவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்லாம் எதுவுமே யோசிக்கலை. அவங்க பண்ணியே தீர்ணும் முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி பண்ணியும் காமிச்சாங்க. அந்த பெண்மணி தான் அருணிமா சின்ஹா. ஸோ அருணிமா சின்ஹா உண்மையிலேயே ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மெனி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பீப்புள். ஸோ உங்களுக்கு எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏதாவது தடைகள்னால உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிட்டாலும் நீங்கள் சாதிக்கிறதுக்கு, நீங்கள் சாதனையாளராக மாறுறதுக்கு எந்த ஒரு உடல் ஊனமும் தடை இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு உண்மையான வாழ்வியல் உதாரணம் அருணிமா சின்ஹா. அடுத்த மோட்டிவேஷன் இந்த மாதிரி இருக்கிற ஸ்பெஷல் கிட்ஸுக்கு, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளோட பேரண்ட்ஸுக்கு. ஸோ என்னென்னா, இங்கே பீலமேடில் காலப்பட்டி கோவையில் ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு காது கேட்காது, வாய் பேச வராது. ஸோ அவங்களுக்கு எப்படி அவங்களோட சூழ்நிலை சுற்றத்தாரெலாம் நீங்கள் ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி 1000 பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்குமே செவி கொடுக்காத அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படியாவது என் பையனை இந்த உலகத்தில் மற்றவங்க மாதிரியே அவனை ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரணும், நல்ல ஒரு சாதனையாளராக மாற்றணும் அப்படின்னு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவங்க அம்மா எடுத்த ஸ்டெப் என்னென்னா, காது கேளாதவர்களுக்கான தனி ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவங்க படித்து அதே காது கேளாதவர்களுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்கூலில் ஹெச்ஓடியாக வர்றாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு அவங்க பையனுக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து அவங்க சொல்லித்தர்றாங்க. அப்படி அவங்க சொல்லி கொடுத்த எஃபோர்ட்டில் அவங்க பையன் சிறப்பாக படித்து என்ஜினியரிங் முடித்து அதுக்கப்புறம் சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி இப்போது ரீசெண்டாக ஐஏஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் பேர் ரஞ்சித். ஸோ அந்த அம்மா ஹெச்ஓடியாக இருக்கும்போது அங்கே வர்ற குழந்தைகள் எல்லாருமே
அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து காது கேட்காம வாய் பேச முடியாமல் இவன் படித்து என்னங்க ஐஏஎஸ்ஸாக ஆக போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாமா. ஆனால் யாராக இருந்தாலும் சரியாக உழைச்சாங்கன்னா, சரியாக படித்தாங்கன்னா அவங்களால வந்து ஐஏஎஸ்ஸாக ஆக முடியும். ஐஏஎஸ் என்ன, அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பொசிஷன் இருந்தால் அது கூட அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு அவங்க பையனை அதை படிக்க வச்சு அவன் இப்போ ரஞ்சித்தை வந்து ஐஏஎஸ்ஸாக மாற்றி காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு குழந்தை உடல் ஊனத்தோட மாற்றுத்திறனோட பிறந்துட்டா கூட அவங்கள வந்து சரியாக கைட் பண்ணி நல்லா மோட்டிவேட் பண்ணி வளர்த்தோன்னா அந்த குழந்தையும் வந்து மற்ற மனிதர்கள் சாதிக்காதது கூட அவங்களால சாதிக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணது வந்து இந்த ரஞ்சித்தோட பெற்றோர் அமிர்தவல்லி, தர்மலிங்கம் அவங்க 2 பேரும் மற்ற எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன், பெரிய இன்ஸ்பிரேஷன், ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து இங்கே கோயம்புத்தூரில் சைக்கிளிங் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புண்டு. முருகேஷன்னா, அதுக்கப்புறம் வீஸ்பின் அகாடமி, கதிர்வேல் சுப்பிரமணியம். ஸோ இவங்க வந்து எப்படின்னா, முருகேஷனா வந்து மாற்றுத்திறனாளி, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து அவரால் சரியாக நடக்க முடியாது, ஆனால் சைக்கிள் எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட மாற்றுத்திறனை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஒரு சைக்கிளிங்கிற ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணி அதில் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க. அது வந்து நம்மளோட உடல் ஊனம் அப்படிங்கிறது வந்து நம்ம விளையாட்டில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ஒரு தடையே கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்போர்ட்டில் வேணால் நம்மளால் வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு பேராலிம்பிக்கில் நம்ம கண்ட்ரிக்காக கோல்டு வாங்கி கொடுத்த எவ்வளவோ அத்லெட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கிட்டாக இருந்து, அதாவது ஒரு மென்டலி ரிட்டார்டட் குழந்தையாக இருந்தால் கூட, மனநலம் அவங்களுக்கு சரியாக இல்லாட்டி கூட சரியான ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்து சரியான ஒரு கைடன்ஸ் இருந்ததுன்னா அவங்களால வந்து சைக்கிளிங் மாதிரியான ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஸ்போர்ட் கூட அவங்களால ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம வீஸ்பின் அகாடமி கதிர் அவர். ஸோ அவர் வந்து இப்போ நிறையா ஸ்பெஷல் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ட்ரைனிங் கொடுத்து அவங்களெல்லாம் வந்து என்டியூரன்ஸ் ரைடெல்லாம் கூட பண்ண வைக்கிறாரு. ஸோ ஒரு நார்மல் பர்சன் ஒரு என்டியூரன்ஸ் ரைடை, ஒரு செஞ்சுரி ரைடெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்களுக்கே அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது இந்த ஸ்பெஷல் கிட்ஸை வந்து அவ்வளோ ஒரு என்டியூரன்ஸ் ரைடு பண்ண வைக்கிறது ஒரு சாதாரண ஜாப் இல்லை. பட் ஆனால் அதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி சொன்னால் அது வந்து அவங்களால ஈஸியாக பண்ண முடியும்னு அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுத்து அந்த ஸ்பெஷல் கிட்ஸையும் வந்து என்டியூரன்ஸ் ரைடெலாம் பண்ண வைக்கிறாரு. ஸோ அது பெரிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி அந்த ஸ்பெஷல் கிட் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பெஷல் டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இவர் கூட கோப்பப் பண்ணி அவங்க அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். தென் வந்து அவங்களோட பேரண்ட்ஸ், ஸோ ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஒரு மென்டலி ரிட்டார்டட் கிட்டாக இருந்தால் அவங்கள வந்து நான் பார்த்த வரைக்கும் அந்த கிட்டை வந்து ரொம்பவுமே சேஃபாக வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் இந்த குழந்தைகளை வந்து வெளியே அனுப்பி ஸோ அவங்க வந்து சைக்கிளிங்கில் ஏதாவது விழுந்துருவாங்க அப்படி இப்படின்னு எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக வந்து அவன் போய் ஓட்டட்டும். ஸோ அவனால் வந்து இது பண்ண முடியும், அவனாலையும் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பி ஸோ அவங்கள வந்து அந்த ஒரு க்ளோஸ்டு சர்க்கிள்லேருந்து வெளியே கொண்டு வந்த அவங்க பேரண்ட்ஸ். ஸோ அவங்களும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன். நான் டைரெக்டாக ஈவெண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லாமல் ஏன் இவங்களை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினச்சேன்னா, ஸோ நம்மளாலையும் வந்து எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிறைகளாக மாற்றி நம்மளை வந்து ஒரு வெற்றியாளராக ஒரு சாதனையாளராக மாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இப்போ ஈவெண்ட் டீட்டெயில்ஸ்குள்ளே போடுவோம். ஸோ இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா, ஒரு ஸ்பெஷல் கிட்டாக இருந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே வந்து நாங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபார்மில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஸோ உங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, இது வந்து நீங்கள் ஃபிட்னஸ் சம்மந்தமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏதாவது ஆர்ட் சம்மந்தமாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு அழகாக ஒரு படம் வரைவீங்க, ஒரு நல்ல ஒரு கவிதை எழுதுவீங்க, ஏதாவது ஒரு நல்ல பேச்சு உங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் அதை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதை வந்து நீங்கள் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜஸ் அண்ட் தென் வாட்ஸ்அப் கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறோம். ஸோ அது வழியாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். தென் உங்களால் வந்து ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகி அதை பண்ண முடியும்னா அதை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ராக்கிங் டிவைஸில் ட்ராக் பண்ணி நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களோட பர்சனல் பெஸ்ட்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தென் இது மட்டும் இல்லாமல்
நான் முன்னாடி சொன்ன அந்த விஸ்பின் அகாடமி அந்த ஸ்பெஷல் கிட்ஸோட சேர்ந்து ஒரு செஞ்சுரி ரைடு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ரைடு வந்து அந்த ஸ்பெஷல் கிட்ஸோட சேர்ந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்டெச் வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். உங்களால் ஓரளவுக்கு சைக்கிள் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் அட்லீஸ்ட் ஓட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே எங்ககிட்ட சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் வந்து கொடுத்து ஸோ வி வில் டேக் யூ வித் அஸ். ஸோ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்து நீங்களும் வந்து சைக்கிளிங் பண்ண முடியும்னு நினச்சா கூட நீங்களும் எங்கள் கூட ஜாயின் பண்ணலாம். ஸோ இது வந்து ஐ மீன் நீங்கள் ஸ்பெஷல் கிட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, மற்றவங்களும் வந்து வரலாம். ஸோ என்னென்னா இது வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்த்து நாமளும் மோட்டிவேட் ஆகும். ஸோ அதுக்காக யூ கேன் ஆல்சோ ஜாயின் அஸ் இந்த குரூப் ரைட். ஸோ அந்த குரூப் ரைடோட டீட்டெயில்ஸ் ஐ மீன் எப்போ எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டே கனெக்டட் வித் அஸ். தென் அது போக நீங்கள் அந்த மாதிரி குரூப் ரைடில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாட்டி விர்ச்சுவலாக யூ கேன் டூ யுவர் ஆக்டிவிட்டி அட் யுவர் ஓன் டெரிட்டரி. ஸோ நீங்கள் அதை ஷேர் பண்ணால் கூட ஓகே. தென் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதில் சில பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு யூ கேன் பார்ட்டிசிபேட். ஸோ இதில் வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்ட் இருக்குது. என்னென்னா இங்கே வந்து வின்னர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிற எல்லா ஸ்பெஷல் கிட்டுமே வின்னர் தான். எதனாலன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குறை இருக்குது அப்படின்னு அவங்க முடங்கி போய் வீட்டில் உட்காராமல் இந்த மாதிரி ஒரு வெளியே அவுட்டர் வேர்ல்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்பிரிட்டையே வந்து நாங்கள் வந்து ஒரு வின்னிங் ஸ்பிரிட்டாக தான் பார்க்குறோம். ஸோ அதனால் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருமே வின்னர். எவ்ரி பார்ட்டிசிபெண்ட் இஸ் அ வின்னர். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ரிவார்டு இருக்குது. ஸோ வி ஹவ் பிளான் தட் மோர் தேன் ரிவார்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற சர்க்கிளுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி நம்ம பண்ணுறதுனால ஒரு ஃபிட்னஸ் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் நம்ம கண்ட்ரியில் எல்லா பக்கமும் க்ரியேட் ஆகும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் நம்ம கண்ட்ரியை ஹிட் இண்டியாவாக மாற்றுறதுக்கு பெருசும் உறுதுணையாக இருக்கும். ஸோ அதுக்காக ஸ்ப்ரெட் லவ் ஃபவுண்டேஷனோட இந்த ஒரு சின்ன முயற்சிக்கு நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். அதனால் வி ரெக்வெஸ்ட் யூ டு ஸ்ப்ரெட் த வேர்ட். ஸ்ப்ரெட் லவ் செலிப்ரேட்ஸ் கலாம் 90. இந்த ஈவெண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவையும் உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ஷேர் பண்ணுறதுனால ஒரு ஸ்பெஷல் கிட் அவங்களோட ஸ்பெஷல் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரீசனாக இருந்தீங்கன்னா அதை விட உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒரு பெரிய ஹாப்பினஸ் இருக்குமான்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இது போக உங்களுக்கு இந்த ஈவெண்ட் பற்றி ஏதாவது குவரிஸ் இருந்தால் இங்கே காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். அந்த காண்டாக்ட் நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட குவரிஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் அஸ் ஸ்ப்ரெட் லவ் ஃபார் கலாம், ஸ்ப்ரெட் லவ் ஃபார் ஸ்பெஷல் கிட்ஸ், ஸ்ப்ரெட் லவ் ஃபார் ஃபிட் இண்டியா. தேங்க்யூ.